படையப்பா திரைப்படத்தில் மாப்பிள்ளை அவருதான், ஆனால் போட்டிருக்கிற சட்டை என்னுடையது என்பது போல் மத்திய அரசு திட்டங்களுக்கு மாநில அரசுதான் நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 ஆண்டுகளாக கட்ட முடியாமல் இருப்பதற்கு மதுரை எய்ம்ஸ் என்ன விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா என வினா எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது. பிரதமர் பேர்ல கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் படையப்பா சினிமா பார்த்திருப்பீங்க. மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில எந்த அடிப்படையில நாம மடமாற்றம் செய்யறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு அமித்ஷா அவர்களை, மதுரை வந்தீங்கல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பாத்தீங்களா? அதே மதுரையை சுத்தி நாம ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள்ல கலைஞர் 100 நூலகம், உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம், கீழடை அருங்காட்சியகம், ஏராளமான பணிகளை நாங்க முடிச்சிருக்கிறோம். இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். 10 ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசி இருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான ஷெகாவத் அவர்கள். என்ன பேசினாரு? கீழடையில் உள்ள அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பத்தி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம தான் வெளியிட்டோம். முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம். அப்போவாச்சும் இவங்க பாராட்டினாங்களா? பாராட்ட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரித்து ஒரு வார்த்தையாச்சும் பேசினாங்களா? தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார்.